ஒரு மனிதனுக்கு இறப்பு எங்கே தொடங்குகிறது என்று கேட்டால் அழுக்கான குடல்ல இருந்து தான் தொடங்குகிறதா. எப்ப இந்த குடல் அழுக்காக போகிறதோ அந்த குடலுக்கு சத்துக்களை பிரிக்க முடியாது. அந்த குடலுக்கு என்ன செய்யும்? நிறைய கேஸ்ட்ரிக் அல்சர் உருவாக ஆரம்பிச்சோம். அதனால என்ன நடக்கும்? உடம்பு டாக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய நஞ்சாக மாற தொடங்கும். ஆக இந்த குடலை எப்படி பாதுகாக்கலாம்? இந்த குடலை பாதுகாக்கிறதுக்கு நல்ல உணவு தேவை. உணவுல அதிகமாக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நிறைய போதுமான தண்ணீர் அருந்த வேண்டும். போதுமான தூக்கம் வேண்டும். எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் ப்ரோபயோட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல கிருமிகளை வளர்க்கக்கூடிய உணவுகளை அவன் சேர்த்து கொண்டால்தான் அந்த குடல் என்ன செய்யும்? ஆரோக்கியமாக வளரும். அதே நேரத்தில் இந்த குடலை இன்னும் சிறப்பாக செயல்பட வைப்பதற்கு அவனுக்கு என்ன தேவைன்னா நியூட்ரிஷன். அதுல மூலிகைகள், ஹெர்ப்ஸ், குறிப்பாக இந்த அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோத்துக்கத்தாழை மற்றும் இந்த குடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை சுலபமாக கொண்டுகிட்டு வருவதற்கான நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அவன் உண்டே ஆக வேண்டும். அப்பதான் என்ன செய்யும்? இந்த கொலோன் என்று சொல்லக்கூடிய பெருங்குடல் சிறப்பாக செயல்படும் போது அவன் சாப்பிடுகின்ற உணவுகள் பெரும்பாலும் முழுமையாக ஜீரணமாகி அவனுக்கு போதுமான சத்தை அந்த குடலால் அனுப்ப முடியும். அதனாலதான் சொன்னாங்க, குடல் எவ்வளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு 10 பேரை நீங்க கேளுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை பத்தி கேட்டீங்கன்னா 10 பேர்ல 8 பேருக்கு என்ன ஆகுது? டாய்லெட் போக முடியல, மலச்சிக்கல்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களுடைய கொலோன் என்று சொல்லக்கூடிய பெருங்குடல் செயலிழந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அவங்களுக்கு எல்லா நோய்களும் வர ஆரம்பித்து விடும். ஆக குடலை பாதுகாப்பு கொடுங்கள். குடலை பாதுகாத்து உடலை வளர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை அனைவரும் வாழ்ந்தே ஆகணும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வர வேண்டும்.